அட்டாக் அதிகமாகுது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. நைட் ஷிஃப்ட் போறவங்களுக்கு இன்சோமேனியா அப்படின்றது அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்துட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்லீப் அவங்க மார்னிங் டைம்ல எடுக்காம இருப்பாங்க. அவங்க வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒர்க் பார்ப்பாங்க, இல்ல நிறைய பேர் படிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு ஸ்லீப் ரொட்டீன் அப்படின்றதே ஒரு 4 ஹவர்ஸோ 3 ஹவர்ஸோ தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இன்சோமேனியா அதிகமா வருது. டீஹைட்ரேஷன் ப்ராப்ளமும் வந்து நைட் ஷிஃப்ட் போறவங்களுக்கு அதிகமா இருக்கு. அவங்க பாடிக்கு தேவையான வாட்டர் இன்டேக் அப்படின்றது கம்மி ஆகுறதுனால டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம்ஸும் வருது. நைட் ஷிஃப்ட் பாக்குறவங்களுக்கு ஒபெசிட்டி ப்ராப்ளம் அப்படின்றது அதிகமாகுது. ஏன் அப்படின்னா டே ஷிஃப்ட் போறவங்க ஏதோ ஒரு விதத்துல ஒரு பிரேக் எடுத்துப்பாங்க, ஒரு வாக் போவாங்க, இந்த மாதிரி இருக்கும். ஆனா நைட் ஷிஃப்ட் போறவங்களால பெருசா வெளியே போயிட்டு அவங்களோட பிரேக்கை வந்து கரெக்டா எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா நிறைய பேர் எடுக்கிறது இல்ல. ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு அங்கேயே வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டோ இல்ல வந்து அவங்களோட ஃபுட் அங்கேயே எடுத்துக்கும் போது அது வந்து ஒபீஸா வந்து ஃபார்ம் ஆகுது. என்ன விதமான எக்ஸசைஸும் அவங்களோட பாடிக்கு அவங்க எடுக்காததுனால அவங்களோட வெயிட் கெயின் ஆகுது. நைட் ஷிஃப்ட் பாக்குறவங்க மோஸ்டாவே யங்ஸ்டர்ஸா தான் இருக்காங்க. அவங்களுக்கு சின்ன வயசுலயே வந்து கால் வலி, முட்டி வலி மாதிரியான பிரச்சனைகளும் வருது. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அசிடிட்டி, ஸ்ட்ரெஸ் எல்லாமே வந்து நைட் ஷிஃப்ட் பாக்குறவங்களுக்கு அதிகமா இருக்கு. நைட் ஷிஃப்ட் பாக்குறவங்களுக்கு இன்னொரு விஷயம் மெயினா நடக்குது. என்ன அப்படின்னா அவங்களோட ஸ்கின் கலர் அப்படின்றது மெயினா மாறுது. ஏன் அப்படின்னா அவங்க வெயில பார்க்காமலே இருப்பாங்க. அப்படி இருக்கவங்க அவங்களோட டேஸை வந்து வெறும் சிஸ்டமை மட்டுமே பார்த்து ஓட்டிட்டு இருக்கிறதுனால அந்த சிஸ்டம்ல இருக்கிற ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கனால அவங்களோட ஸ்கின் கலர் மாறுது. ஒரே இடத்துல உட்காந்து ஒர்க் பண்றதுனால அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா மாறி அதுவுமே வந்து ஸ்கின் கலர் மாறதுக்கு ஒரு ரீசனா இருக்கு.